அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் பொறுப்பில் இருந்து விடுவிப்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற அந்த சிண்டிகேட் கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் நியமனத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த முறைகேடுகளில் தொடர்புடையதாக கருதப்படக்கூடிய 11 பேர் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னாள் துணைவேந்தராக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய வேல்ராஜ் அவருடைய அந்த ஓய்வு நாளுக்கு முன்பு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். அந்த சஸ்பெண்டை ரத்து செய்ய வேண்டும் என ஆளுநர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் சிண்டிகேட் கூட்டத்தில் வேல்ராஜ் அவர்களுடைய சஸ்பெண்ட் செல்லாது என்கின்ற ஆளுநருடைய கருத்து ஏற்கப்படாது, அவர் இதில் தலையிட முடியாது என்கின்ற வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் பொறுப்பில் இருந்த பிரகாஷ் அவர் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரகாஷை பொறுத்தவரைக்கும் அவர் அந்த அண்ணா பல்கலைக்கழக இணைவேந்தர் வேல்ராஜ் அவர் அவருடைய பதவி காலம் முடிவதற்கு 2 வருடங்களுக்கு முன்பாக அங்கே பணியில் சேர்ந்திருந்தார். பொறுப்பு பதிவாளராக இருந்த பிரகாஷ் பிறகு பதிவாளராக பதவி ஏற்பட்டு அந்த பதவியில் இருந்து வந்தார். இந்நிலையில் இந்த பேராசிரியர்கள் முறைகேடு தொடர்பான லஞ்ச ஒழிப்புத்துறையினருடைய விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தொடர்புடையதாக 11 அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநர் வேல்ராஜினுடைய சஸ்பெண்ட் என்பதை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தால் அந்த கருத்தை சொல்வதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது என்ற வகையிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் அந்த போலி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய அந்த முறைகேடுகள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது. சிண்டிகேட் உறுப்பினர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக இருந்த பிரகாஷ் என்பவர் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் அவர் ஓய்வு பெறும் வாழ்வதற்கு முதல் நாள் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். அரசு அதற்கு அவருடைய சஸ்பெண்ட் ஆர்டரையும் தெரிவித்திருந்தது. அந்த சஸ்பெண்ட் செல்லாது என ஆளுநர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த சஸ்பெண்டை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அரசுக்கு அவர் கடிதம் எழுதியிருந்தார். எனவே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் கூட்டம் தற்போது இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய சிண்டிகேட் கூட்டத்தில் ஆளுநருடைய கருத்து செல்லாது ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என்கின்ற வகையில் அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் இந்த முடிவெடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 11 அதிகாரிகள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு அவர்கள் பேராசிரியர்களாக மட்டுமே தொடரும் வகையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.